தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்ப்பதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையில் கடந்த பல வாரங்களாக பல நல்ல தலைப்புகளில் இறைவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது கடந்த 2 பாகங்களாக நான் போதித்து வந்த தேவனுடைய வார்த்தை இயேசுவானவருக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட சிலுவை மற்றும் மொர்தெகாய்க்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட சிலுவை. இந்த 2 சிலுவையிலும் நடந்தவை என்ன, அதில் இருக்கும் ஒற்றுமை என்ன, இதை குறித்து தான் நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பாகம் 3 உங்களிடத்தில் இறைவனுடைய வார்த்தையை போதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் அதனுடைய தொடர் போதனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட இறைவனுடைய வார்த்தை எஸ்தர் புஸ்தகம் 7வது அதிகாரம். அதில் மொத்தம் 10 வசனங்கள் தான் இருக்குது. கொஞ்சம் குயிக்காக நான் வாசித்துட்டு இறைவனுடைய வார்த்தை தியானம் செய்ய கடந்து போவோமாக. ராஜாத்தி ஆகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாற்றப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாய் இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாக்கும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தி ஆகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ராஜா உக்கிரத்தோடு திராட்சரச பந்தியை விட்டெழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாக எஸ்தர் இடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாற்றப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்ப்போனோ என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரகம் தணிந்தது. எவ்வளோ ஒரு அருமையான இறைவனுடைய காரியங்கள் நடந்திருக்குது பாருங்க, அரங்கேறி இருக்கிறது. எஸ்தருக்கு மட்டும் மொர்தெகாய்க்கு மட்டும் அந்த நாட்களில் வாழ்ந்த தேவ ஜனங்கள், அந்த யூத குலம் என்று சொல்லப்படுகிற இறைவனுடைய ஜனங்களுக்கு மட்டும் இது ஏதோ ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் நடந்ததாக தெரியவில்லை. ஆரம்பத்திலிருந்து இறைவனுடைய ஜனங்கள் மேலே பிசாசுக்கு ஒரு பயங்கர எரிச்சல், பொறாமை. எப்பொழுதுமே அவன் நம்ம மேலே கண்ணு போடணும்னே நினைக்கிறான். நம்ம எப்படியாகிலும் பிரச்சனைக்குள்ளே கொண்டு நம்முடைய ஜீவனை எடுக்கணும். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, யூத குலம் முழுவதையும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி ராஜாவுக்கே அவன் என்ன கொடுத்து சொல்லுவாங்க, அந்த வெகுமதி மாதிரி கொடுக்குறான், பிரைப் மணி கொடுக்குறான். ராஜா அவரை ரொம்ப ஹானஸ்ட்டாக, இது நீயே வச்சுக்க, உனக்கு வேண்டியது என்னவோ அதன்படி செய்யும் சொல்லிட்டு குருட்டாட்டமாக சொல்லிட்டார். அதுக்கு என்ன பேர் கேட்டிங்கன்னா, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் அவருடைய தளபதி மேலே வச்சுட்டார். அவர் செஞ்சால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், இறைவனுடைய பிள்ளைகளாகிய எஸ்தர் ராஜாத்தியும் மொர்தெகாயும் 2 பேரும் ஒருமனப்பட்டு என்ன பண்ணாங்க, ஏசப்பா சொன்னது போல், பூமியில் 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடி வந்தாலும் அங்கே நாங்கள் அவர்களுடைய மத்தியில் இருப்போம் என்று சொன்னபடியே நம்முடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக நம்முடைய திரியேக தேவன் நம்முடைய மத்தியில் அன்று மட்டும் அல்லங்க,
அன்று அவர்களுக்கு அற்புதம் செய்தது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய மத்தியிலும் உங்களுடைய மத்தியிலும் எங்களுடைய மத்தியிலும் இறைவன் வந்துட்டு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். காரணம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாங்க. நமக்கு அற்புதம் செய்தால் தான் அவருக்கே ஒரு நிம்மதி இருக்குங்க. நம்மளை அப்படியே நம்ம இருக்கிற பிரச்சனையில் அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. எப்பொழுதுமே நான் ஒன்று சொல்லுவேன், முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் சம்பவித்த காரியங்களை எல்லாம் ஒரு பிரசங்கத்திற்காக நம்ம எடுத்துக்கொண்டுட்டு அதை தியானம் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அவர்கள் அன்றைக்கி வாழ்ந்தாங்க, அவர்களுக்கு அன்றைக்கு இறைவன் வந்துட்டு அற்புதம் செய்தார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறபடினாலே அவர் இன்று நம்முடைய மத்தியிலே உயிரோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் நம்ம நாமத்திலே நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய மீட்பர், பிதாவின் நேசகுமாரன் இன்று உயிரோடு கூட இருக்கிறார். நான் மரித்தேன், இதோ உயிர்த்தெழுந்தேன், இதோ சதா நாட்களிலும் சகல காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். இது மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்குறவங்க இந்த பூமியில் யாருமே இருக்க முடியாதுங்க, நான் கூட இருக்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் நாம் இருக்க பற்றி கொள்ளும் பொழுது அன்று எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் மற்றும் யூத ஜனங்கள் 127 நாடுகளில் சிதற இருந்த அந்த பல லட்சக்கணக்கான இறைவனுடைய பிள்ளைகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு வந்தது பாருங்கள். அன்றைக்கு அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுத்த தேவன் இன்று உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும், ரட்சிப்பு என்பது ஒரு முறை பெற்றுக்கொள்வதில்லைங்க, ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும், வருஷத்தின் துவக்கம் முதல் அந்த வருஷத்தின் முடிவு பரியந்தம் என்னுடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும் என்று இறைவன் சொல்லுகிறார். ஆகவே அவர்களுக்கு அற்புதம் செய்தாருங்க, அவர்களுக்கு ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரு, நமக்கு அற்புதம் செய்வாரா அப்படின்ற சந்தேகமே இருக்கக்கூடாதுங்க. ஒரு வார்த்தை மட்டும் நான் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதற்கு ஒத்துப்போகும் இந்த வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்துவிட்டு நாம் தொடர்ந்து தியானம் செய்வோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த 1 கொரிந்தியர் 10:13 எவ்வளோ ஒரு அழகாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தையும் இது பவுல் அடிகளாருடைய அனுபவம். எஸ்தருடைய புஸ்தகத்தில் எஸ்தர் ராஜாத்தியும் மொர்தெகாயுடைய அனுபவத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி அவர்களுக்கு அற்புதம் செய்தவர் முற்பிதாக்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலிருந்து இறைவன் செய்த அற்புதங்கள் வந்துட்டு அது ஒரு பெரிய வரலாறுங்க, அது ஒரு பெரிய வரலாறு. அந்த சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு எதுக்காக அதெல்லாம் வந்துட்டு முன்கூட்டியே நடந்திருக்குன்னா அதெல்லாம் பார்த்து 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 நம்ம என்ன பண்ணணும், தைரியம் கொள்ளணும். திடமனதுள்ளவனாய் இரு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்துட்டு யோசுவாவிடத்தில் சொல்கிறாரு, பி எ மேன், பி போல்டு, பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் பி கரேஜ் யுவர் செல்ஃப். அதனால் திடமனதாய் நம்ம இருக்கும் பொழுது இறைவனை நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, தைரியமாக அவருடைய கிட்ட வந்து சேரலாம். நேற்று போன 2வது பாதியில் பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், வானமே இடித்து கீழே விழுந்தால் கூட நம்ம என்ன செய்ய தேவையில்லைங்க, பயப்பட தேவையில்லைங்க. ஏன்னா இறைவன் சொல்கிறாரு பாருங்க, நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடைய தேவன் சொல்கிறார். அவர் நமக்கு சகாயராக இருக்கிறார், அவரே நமக்கு கோட்டையும் துருகமுமாய் இருக்கிறார், அவரே நமக்கு அனுகூலமான அரணுமாய் இருக்கிறார். இப்படி சங்கீதக்காரனுடைய விசுவாசம்லாம் பெரிய விசுவாசங்க. அவர்களுடைய சந்ததியிலிருந்து பிறந்திருக்கிற நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததி தானே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, சாலமோன் இவர்களுடைய சந்ததியிலே நம்ம பிறந்து இறைவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இன்றைக்கு இருக்கிறோம். அவர்களுக்கு இறைவன் அற்புதங்களை செய்து அவர்கள் மாவீரர்களாக, ஜப வீரர்களாக, அவர்கள் எடுத்த ஜபத்திற்கு, உபவாசத்திற்கு இறைவன் அந்த நாளிலே பெரிய வெற்றியை கொடுத்தாரு பாருங்க. 50 முழம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது அது 75 அடி என்று போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6 அடி மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய தூக்கு மரம் தேவையா அப்படின்னா, இறைவனுடைய பிள்ளைகள் மேலே அந்த சத்ரு அந்த நாளில் வந்துட்டு யூத குலத்துக்கு சத்ருவாகி ஆமான்னு சொல்லப்பட்டிருக்கு. உலகம் முழுவதிலும் இருக்கிற தேவ ஜனங்கள் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற வார்த்தை இல்லைங்க. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். உலகம் முழுவதும் அவன் சுற்றித் திரிகிறான். அதுவும் வகை தேடுகிறான். இஸ் கிரியேட்டிங் த சான்சஸ்.
டு டெஸ்ட்ராய் த ஹியூமன் லைஃப். இதுதான் விஷயம். அதனால தான் நானே நல்ல மேய்ப்பன் சொன்னார். என்னுடைய ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்க வந்தேன்னு சொன்னார். அவர் உலக ரட்சகரும் உலக மீட்பருமாக இருக்கிறதுனால இன்றைக்கு நமக்காக மட்டும் அவர் ரட்சகர் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ரட்சிப்பை கொடுக்கும் விதமாக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2035 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தாருங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் வந்துட்டு மன்றாடுறான். இவர் வந்துட்டு எல்லாரையும் அழித்து போடணும்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு வெகுமதியை கொடுக்குறான், இனாம் கொடுக்குறான், பர்மிஷன் வாங்குறான். ரொம்ப வேகமாக வித்தின் 1 டேல வந்துட்டு 127 நாடுகளுக்கும் அஞ்சல்காரர்கள் மூலயமா வந்துட்டு அந்த மெசேஜை போடுறான். யூத குலத்தில் ஒரு ஆள் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, காரியம் மாறுதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. நம்முடைய ஜபத்திற்கு நம்முடைய விசுவாசத்தையும் இறைவன் வந்துட்டு கனம் பண்ணக்கூடியவராக இருக்கிறாருங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன். அதனால எவ்வளோ ஒரு ஒற்றுமை பாருங்க. ஒரு மனதோடு கூட கூடி வந்தாங்க. அந்த பக்கம் எஸ்தரும் தாதிமார்களும் உட்கார்றாங்க இறைவனுடைய சமூகத்தில் ஜபிக்கும்படியாக, அவரை நோக்கி பார்க்கும்படியாக. இன்னொரு பக்கம் வந்துட்டு அவருடைய பெரிய முர்தெகாயும் அவருடைய சகாக்களும் எல்லோரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு அந்த பாருங்க, அந்த வசனத்துக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கு பாருங்க. ஏசப்பா சொன்னது, பூமியில இருவர் அல்லது அதற்கு மேல் யாரெல்லாம் ஒருமனப்பட்டு என்னை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். இருக்கிறதுனா சும்மா நம்மளோட கூட காஃபி சாப்பிடுவோம், டீ சாப்பிடுவோம் வந்திருக்கிற கெஸ்ட் மாதிரி இல்லைங்க. அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக. இயேசுவானவர் எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. பிசாசுகள் வந்துட்டு அலறி அவர்களை விட்டு ஓடி போயின்னு எவ்வளவோ அற்புதங்களை வந்துட்டு இயேசுவானவர் செய்திருக்கிறாருங்க. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதே அவர்களுடைய நம்முடைய முற்பதாவுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் பெற்றுக்கொண்டாங்களோ, எப்படிப்பட்ட ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்களோ, பதிலை பெற்றுக்கொண்டார்களோ இறைவன் கேட்டு இறைவன் எப்பொழுதெல்லாம் நம்ம கேட்கிற விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுக்கும் பொழுது அவர் முதல் திருப்தி அடைகிறார். பிறகு நம்ம என்ன பண்றோம்? நம்மளும் திருப்தி அடைந்து அவருக்கு சாட்சியாக நிற்க முடிகிறது. ஒரு முறை நம்ம வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, நகர்ந்து போயிட்டே இருக்கலாங்க. இதுதான் விஷயம். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். காலையில் எனக்கு அருமையான ஒரு தாட் ஒன்று வந்தது. நான் வந்துட்டு ஜுவல்லரி ஃபீல்டில் இருக்கிறதுனால அந்த தாட் எனக்கு வந்திருக்கும் கூட நினைக்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வைரக்கல் வந்துட்டு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். வைரக்கல் வந்துட்டு பூமியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அது வந்து பார்க்கும் பொழுது எந்த விதமான ஒரு கிளிட்டரிங்காக தெரியாது. அதை கொண்டு வந்துட்டு அதை மிஷினில் கொண்டு போயிட்டு அதை செதுக்கி வெளியெடுத்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு கட்டிங் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டில் வச்சு பார்ப்பாங்க. லைட்டில் வச்சு பார்க்கும்பொழுது கூட அதுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு உள்ளே இருக்கிற அந்த அழகு வந்து தெரியாதுங்க. அது எங்கே கொண்டு வந்து பார்க்கணும்னா, நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை சொல்லிடுறேன். வைரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட் வாங்குறீங்க, ஒரு மூக்குத்தியோ அல்லது ஒரு கம்மலோ அல்லது வளையலோ நெக்லஸோ, எனி ஆர்னமெண்ட் இன் டைமண்ட் ஜுவல்லரி, நீங்கள் வந்துட்டு பெட்டர் டு பிரிங் அவுட் டு சீக் தட் க்ளோரி அண்டர் த சன்லைட். இதுதாங்க விஷயம். ஏன் இதை வந்து சொன்னேன் உங்களுக்கு கேட்டிங்கன்னா, அது உள்ள மகிமை இருக்குது. அந்த வைரக்கல்ல வந்து நீங்களும் நானும் தான். இறைவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் வந்துட்டு அவருக்கு ஜெம்மாக இருக்கிறோங்க. என்ன அப்போது அந்த ஜெம்னுடைய அந்த குவாலிட்டி, அந்த க்ளோரி, உண்மையான கிளிட்டரிங் வந்து தெரியணும்னு சொன்னால் சூரியனுடைய வெளிச்சத்தில் பார்க்கணுங்க. பார்க்கும் பொழுது அப்படியே ஜொலிக்கும். ரோட்டில் சாதாரணமாக போகிறவங்க கண்களில் கூட யாராவது அந்த டைமண்ட் ஆர்னமெண்ட்ஸை போட்டுட்டு நடந்து போனாங்கன்னா, அவங்க டைமண்ட் நோஸ்பின் போட்டிருக்காங்க, அவங்க டைமண்ட் ஸ்டட் போட்டிருக்காங்க, அவங்க டைமண்ட் நெக்லஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா அதனுடைய க்ளோரி வந்து யாரும் பேச தேவையில்ல, அதுவே பேசும். எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொன்னார் இறைவனுடைய மகன், தி சன் ஆஃப் காட், அவர் எல்டர் பிரதர் ஜீசஸ், அவர் ரெடிமர் சேவியர், குட் ஷெப்பர்ட், இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. அந்த வெளிச்சத்துக்கு ஊடாக உங்களையும் என்னையும் பார்க்கும்பொழுது நம்ம வந்துட்டு கிளிட்டர் ஆகுறோங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அவருடைய க்ளோரிக்காக சொல்கிறேன். நம்ம வந்து சாதாரணமானவர்கள் இல்லைங்க. வைரத்தை பார்க்கலும், வைரத்தை அவர் தான் உண்டு பண்ணார், அதுவே அப்படி ஜொலிக்குது. அதை பார்க்கலும் நம்ம என்ன எப்படிப்பட்டவர்களாம்? விசேஷித்தமானவர்களாங்க. இந்த விசேஷித்தமானவருடைய கருத்தில் நம்ம இருக்கிறதும், பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. நானே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த ஒளி நம்ம மேலே வந்திருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கலாம் கேட்டிங்கன்னா, அந்த வைரக்கல்லை விட இன்னும் அதிகமாக ஜொலிக்கணுங்க, பிரகாசிக்கணுங்க. இது என்னுடைய விருப்பம். சாகிற வரைக்கும் யாருடைய தயவு இல்லாமல், நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா. அது மாதிரி யாருடைய தயவும் இல்லாமல் இறைவனுடைய தயவை மட்டுமே, அவருடைய கிருபையை மட்டுமே பெற்று முற்பிதாக்கள் எப்படிலாம் அவங்க வந்து மேலும் வளர்ச்சி அடைந்தார்களோ அது மாதிரி நம்ம பாருங்கள். முர்தெகாயுடைய கன்க்ளூஷன் வருது அந்த 10வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, முர்தெகாய் ரொம்ப நாள் ஆக அவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப வளர்ந்து வந்திருக்கான், பெரிய மனுஷன் ஆயிட்டானா.
அந்த அளவிற்கு இறைவன் வந்துட்டு அவங்களை வந்துட்டு ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. எஸ்தர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும். எல்லாரும் சொல்லுங்க, அவர் நம்மளுடைய பார்வையில் அவரும் நம்மளும் ஒன்று தான் இறைவனுடைய பார்வையில். ஆனால் இறைவன் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் யூதருக்குள் பெரியவனும் தன் சகோதரர்களுக்கு பெரியவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுக்காக நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தானான். அப்படிப்பட்ட மனிதருக்கு வந்துட்டு இறைவன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? எஸ்தர் 9:4 போடப்பட்டிருக்கு, மொர்தெகாய் மேன்மேலும் பெரியவனானான். நம்ம பெரிய லெவலில் இருக்கும்பொழுது எல்லாரும் இன்றைக்கி பாருங்கள், மொர்தெகாயை பற்றி எஸ்தரை பற்றி நம்ம பேசுகிறோம். அன்றைக்கி மட்டும் அவங்க வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளாக இல்லைன்னு சொன்னால், ஜப வீரர்களாக இல்லைன்னு சொன்னால், தன்னோட ஜனங்கள் அழித்து போனால் என்ன, நான் ராஜா சமூகத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு வஸ்தி என்கிற அந்தஸ்து அவர் கொடுத்து விட்டார், என்னுடைய சகோதரர்கள் எனக்கு என்ன நடந்தா என்ன, சகோதரிகளுக்கு என்ன நடந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நிர்விசாரமாக இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்கள். எப்படிப்பட்ட நான் செத்தாலும் சாகிறேன். அருமையான டிசிஷன். ஆண் பிள்ளைகள் மட்டும் டிசிஷன் எடுக்கல, நம்முடைய முற்பிதாக்கள் மட்டும் டிசிஷன் எடுக்கலைங்க. நிறைய இறைவனுடைய பெண் பிள்ளைகளும் நம்முடைய முற்பிதாக்களுடைய மனைவிமார்கள் எவ்வளவு அழகாக வந்துட்டு டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க தெரியுங்களா அந்த காலத்தில். அது மாதிரி தான் இந்த எஸ்தரமாவும் நான் செத்தாலும் சாகிறேன். என்ன நடந்தது? போன உடனே ராஜா கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? தேசத்தில் பாதி வேணாலும் தருவேன், என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் எனக்கும் என்னுடைய பிராணனுக்கும் என்னுடைய குலத்திற்கும் சத்ருவாய் இருக்கிற இந்த ஆமானுடைய பிராணன் வேணும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். பேசிகிட்டு இருக்கும்பொழுது என்ன நடந்தது? அவன் வந்துட்டு இப்போ சாவுக்கு பயந்துட்டு எஸ்தர்கிட்ட வந்துட்டு மன்றாடுறான், எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கம்மான்னு. இறைவன் விட்டுருவாரா? உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசுகிறவர் மற்றும் பரிந்து கட்டி யுத்தம் செய்கிறவர். யுத்தம் உங்களுடையதல்ல, அது என்னுடையது. இதுதாங்க விஷயம். அதனால் அவரை நோக்கி நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கும்போது பெரிய காரியங்கள் நடக்கும். இந்த 2 விஷயத்தை வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு கம்பேரிசன் பண்ணி காட்டணும் அப்படின்னு பார்க்குறேன். அதாவது இந்த 2 சிலுவையில், மொர்தெகாய்க்காக ஏற்படுத்தப்பட்ட சிலுவையிலும் இயேசுவானவருக்காக ஏற்படுத்தப்பட்ட சிலுவையிலும் இருக்கிற அந்த ஒற்றுமை என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அகாஸ்வேரு ராஜா நம்முடைய தேவனும் ராஜாதி ராஜா. அகாஸ்வேரு ராஜா அந்த நாளில் வந்துட்டு எஸ்தருக்கு வந்துட்டு தயவை காட்டினார், மொர்தெகாய்க்கு தயவை காட்டினார். அவர்கள் மூலமாக அந்த யூத குலம் முழுவதற்கும் அவர் வந்துட்டு தயவை காட்டினார். ஆனால் வானத்திற்கும் பூமிக்கும் அதிபதியாக இருக்கிற நம்முடைய தேவாதி தேவன் வந்துட்டு நம்முடைய எல்லாருக்கும் அவர் வந்து தயவையும் கிருபையும் ஒரு நாளும் காட்டக்கூடியவராக இருக்கிறாங்க. இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்று நம்ம எல்லோருக்கும் ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமாக இருக்கிற யெகோவா தேவனத்தில் நம்ம எல்லோருக்கும் கிருபை கிடைத்திருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, எஸ்தருக்கும் மொர்தெகாய் யூத ஜனங்களுக்கும், எஸ்தரும் மொர்தெகாயும் யூத ஜனங்களுக்காக அன்றைக்கு வந்துட்டு போராடினார்கள். ஆனால் நம்முடைய இரட்சகரும் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு ராஜாவும் உலகத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிப்பை பெறும்படியாக கல்வாரி சிலுவையில் அந்த கார்டன் ஆஃப் கெத்செமனே என்று சொல்லப்படுகிற இந்த கெத்செமனே தோட்டத்தில் நமக்காக அவர் வந்துட்டு என்ன பண்ணாருங்க? விசுவாசத்தோடு கூட இறைவனை நோக்கி மன்றாடினாருங்க. அன்றைக்கு எஸ்தரும் மொர்தெகாயும் மட்டுமே தன்னுடைய ஜனங்களுக்காக ஜபித்தார்கள், போராடினார்கள், ஜபத்தில் உறுதியாக நின்று போராடினார்கள். நம்முடைய ராஜாதி ராஜா நம்முடைய இயேசு அண்ணன் அந்த கெத்செமனே தோட்டத்தில் நமக்காக என்ன பண்ணுறாருங்க? மன்றாடுறாருங்க. அவருக்கு அந்த நாளில் வந்து யாரும் உதவி செய்யக்கூட வரல. டிசைபிள்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு, வாங்க என்னோட நம்ம சிறிது நேரம் நம்ம ஜெபிப்போம்னு சொல்கிறாங்க. எல்லாம் தூங்க போயிட்டாங்க. அவர் ஒருவரே மன்றாடினார். அவர் ஒருவரே நமக்காக பாரத்தை சுமந்தார். அவர் செய்த அந்த ரட்சிப்பின் நிமித்தம் நமக்கு வந்துட்டு பெரிய மாபெரும் ரட்சிப்பினும் வெற்றி, அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. அன்று மொர்தெகாய்க்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட சிலுவையில் ஆமான் அறையப்பட்டான். மொர்தெகாய்க்காக வந்துட்டு சிலுவை செய்யப்பட்டது. ஆனால் நம்முடைய குல மக்களுக்கு சத்ருவாக இருந்த அந்த ஆமான் வந்துட்டு அந்த சிலுவையில் அறையப்பட்டார். இன்று இயேசுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட சிலுவையில் ஆவியின் மண்டலத்தில் பிசாசு சிலுவையில் அறையப்பட்டான். அதற்கு உதாரணமாக கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசினுடைய எல்லா விதமான அதிகாரங்களையும்
அவனுடைய ஆல் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக அதை உறிந்து கொண்டு நம்முடைய இயேசுவானவர் வந்துட்டு வெளியரங்கமாக அவனை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா துரைத்தனங்களையும் அவன்கிட்ட இருந்த எல்லா அதிகாரங்களையும், இந்த பூமிக்குரிய எல்லா சகல அதிகாரங்களையும் எல்லா துரைத்தனங்களையும் உறிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கினாராம். ஒரு பக்கத்தில் வந்து 100% நம்முடைய ரட்சகர் வந்துட்டு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். தலையில் இருந்து பாதம் வரைக்கும் ஆணிகளால் 2 கைகளிலும் 2 கால்களிலும் ஆணிகளால் கடவப்பட்டு விழாலிம்பிலே குத்தப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு தன்னுடைய முழு சரீரத்தையும் ரத்தம் 6.5 லிட்டர் ரத்தத்தையும் நமக்காக சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து சொன்னபடியே 3வது நாளிலே அவர் வந்துட்டு உயிர்த்தெழுந்தார். இதுவெல்லாம் 100% உண்மையாக நடந்த சம்பவம். நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய ரட்சகர். அவர் அதை செய்து முடித்ததுக்கு அப்புறம் எல்லாம் முடிந்தது சொல்றாரு பார்த்தீங்களா. எல்லாம் முடிந்தது என்று சொல்லப்படுகிற அந்த சம்பவத்திற்கு பின்னாடி என்ன இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நோக்கத்துக்காக இறங்கி வந்தாரோ, பிசாசுகளின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்ற வார்த்தையின்படி இவர் வந்துட்டு செய்த அந்த அத்தனை காரியங்களிலும் நம்ம ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது தான் இயேசுவானவர் வந்துட்டு கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அவர் அறையப்பட்டத்தினுடைய ஆவிக்குரிய ரகசியத்தினுடைய பின்பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு அறையப்பட்டிருக்கிறாங்க. அதாவது பிசாசினுடைய எல்லா விதமான கிரியைகளும் இயேசுவானவர் மூலமாக, பிதாவானவர் மூலமாக, ஆவியானவர் மூலமாக அவனுடைய எல்லா இன்ஃப்ளூயன்ஸையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, அது அறையப்பட்டிருக்கிறதுங்க சிலுவையில். இதுதாங்க அங்கே இருக்கிற விஷயம். இதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு நிச்சயமாக தேவன் நமக்காக செய்த எல்லா நல்ல காரியங்களையும் நாம் விளங்கி கொண்டு உலகத்தில் கடைசி நாள் வரைக்கும் நாம் சுடர் வீசும் ஒளி தீபங்களாக நாம் ஜொலிக்க வேண்டும். பிசாசினுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் பொய்யனுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று இயேசுவானவர் அவனை குறித்து அணுவணுவான். அவனுடைய கேரக்டரு, அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவனுடைய இன்டென்ஷன், அவனுடைய அந்த அந்த சத்ரு திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருவானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரமாட்டான். நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவுமே வந்தேன்னு சொன்னார். பார்த்தீங்களா, இவர் ஜீவனை கொடுக்கிறாரு. அந்த பிசாசனுடைய ஜீவனை வந்துட்டு இறைவன் வந்துட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் விஷயமே. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் முழு சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோம், முழு விடுதலை அடைந்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. இதுதான் அவரை நோக்கி பார்க்க தயவு செய்து இறைவனுடைய வெளிச்சத்தின் கீழே நாம் வாழ்கிறபடினால அவருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை வந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இந்த பூமியில் இருக்கணுங்க. அப்படி வாழும் பொழுது பிசாசு என்று அவனை பிசாசானவன் வந்து தயவு செய்து குளோரி பண்ணாதீங்க. ஆல்ரெடி இட் டெட், அவ்வளோதான். பேரலைஸ்டுன்னு சொல்லுவாங்க சில பாஸ்டர்ஸ் பேசும்பொழுது. அவன் முடக்கவாதத்தில் கிடக்கிறான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இயேசுவானவர் வந்துட்டு உயிர்த்தெழுந்த உடனே அவனுடைய எல்லா விதமான கிரியைகள் வந்துட்டு அழிக்கப்பட்டு போச்சுங்க. இதுதான். சும்மா அவன் சங்கிலிகளாக கட்டப்பட்டு ஒரு மோரத்தில் ஜட்ஜ்மெண்ட்காக அவன் இருக்கிறான். அவ்வளோதான் இப்போ இருக்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது. ஆகவே நமக்காக யுத்தம் பண்ணினா நம்முடைய தேவன். கல்வாரி சிலுவையில் ஒரு மாபெரும் யுத்தமே நடந்ததுங்க. ஆவிக்குரிய மண்டலத்தில் மாபெரும் யுத்தமே நடக்குது, மாபெரும் போராட்டமே நடந்திருக்கிறது. நம்முடைய யுத்தம் வந்துட்டு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, ஆவியின் மண்டலங்களிலே போராடுகிற அந்த ஆவிகளோடு நம்முடைய யுத்தம் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு எதுவானவைகள் அல்ல, ஆவியின் மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். அந்த ஆவியின் மண்டலத்தில் நடக்கிற எல்லா விதமான போராட்டங்களுக்கும் இயேசுவானவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாருங்க, போராடி ஜெயித்து எடுத்தாருங்க. யுத்தம் அவரே முன்னே நின்று நடத்தி அவரே ஜெய வீரனாக அவர் வந்துட்டு நமக்கு காட்சியளிக்கிறாருங்க. இதுதாங்க விஷயம். இதை புரிந்து கொண்டு அதனாலே மொர்தெகாய்க்காக வைக்கப்பட்ட அந்த சிலுவையில் ஆமானை தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா. இதே தான் கல்வாரி சிலுவையில் கூட இயேசுவானவருக்காக தான் ஏற்படுத்தினது போல அந்த சிலுவை இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நீங்களும் நானும் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுவானவர் அறையப்பட்டது எவ்வளவு உண்மையோ அதே போல் பிசாசானவனை தோற்கடித்ததும் அதே கல்வாரி சிலுவையில் உண்மை என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொண்டு இறைவனுடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் எந்த அளவிற்கு வாழ முடியுமோ வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். இறைவன் தாமே பெரிய காரியங்களை செய்வராக.
அந்த நாளில் பாருங்க, எஸ்தர் 10:3 வந்துட்டு இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, மொர்தெகாய் தன்னுடைய ஜனங்களின் நன்மைக்காக நாடி தன் குலத்தாருக்கு எல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாய் இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. மொர்தெகாய் மட்டுமல்ல, எஸ்தரும் 10:3, எஸ்தர் 10:3 அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. அதே போல் வந்து எபிரேயரில் பார்த்தீங்கன்னா 12:24 இயேசுவானவரோ புது உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் இருந்து ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறவராய் இருக்கிறார். அன்னைக்கு எஸ்தரும் மொர்தெகாயும் தம்முடைய குல மக்களுக்காக சமாதானம் உண்டாக பேசுகிறவர்களாய் இருந்தார்களாம். இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவானவர் புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் இருந்து ஆபேலின் ரத்தம் தேவனுடைய சமூகத்தில் கூக்குரலிட்டது பார்த்தீங்களா? அதை விட இன்னும் அதிகமாய் நம்முடைய இயேசுவானுடைய ரத்தம் பிதாவுடைய சமூகத்தில் நன்மைக்காகவும் சமாதானத்துக்காகவும் பேசுகிற ரத்தமாக இருக்கிறதுங்க. இதுதாங்க நமக்காக அங்கே இயேசுவானவர் வெற்றி சிறந்தாருங்க. கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார், முடிச்சூடினார், ராஜாதி ராஜாவாக சூட்டப்படப்பட்டார் நம்முடைய பிதாவாகிய தேவனால. அதனால அதனுடைய பின்பக்கம் ஒரு காயினுக்கு வந்து 2 பகுதி இருக்கு. முன்பக்கத்தில் என்ன நடந்ததோ பின்பக்கம் என்ன நடந்தது என்பதை ஆவிக்குரிய ரீதியிலே நாம் புரிந்து கொண்டு நம்ம மனக்கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக எதை குறித்து பிசாசானவன் எய்கிற எந்த அம்பாக இருந்தாலும் நாம் எதிர்த்து போராடி நம் நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சோதனைகளிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவோமுங்க. அருமையான ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 10:3 மனுஷர்களுக்கு ஏற்படுகிற சோதனையே அல்லாமல் வேற ஒரு சோதனையை இறைவன் நமக்கு அனுமதிக்கிறது இல்லைங்க. அந்த சோதனையே வந்தாலும் அந்த சோதனைக்கு ஊடாக இறைவன் வந்துட்டு வழியை திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு உதாரணமாக செங்கடலை பார்க்கலாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் அந்த எரிகிற சூழலில் அவர்களை தூக்கி போடும் பொழுது 4வது நபராக நம்முடைய தேவன் அவர்களோடு கூட இருந்து ஒரு சின்ன அந்த 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 ஜுவாலையினுடைய வாசம் கூட அவங்க மேலே வீசாதபடிக்கு வெளியில் பத்திரமா கொண்டு வந்தார். அப்படி இது போல் நிறைய உதாரணங்களை எடுத்து சொல்லலாம். நாளைக்கு நம்முடைய சந்ததி, நம்முடைய அடுத்த தலைமுறை நாமே ஒரு வரலாறாக, நம்முடைய முற்பதாக்கள் எப்படி வரலாறாக வாழ்ந்து காண்பித்தார்களோ, அற்புதங்கள் மூலமாக, அதிசயங்கள் மூலமாக, கல்வாரி சிலுவையிலே வெற்றி பெற்ற நம்முடைய இரட்சகர் மூலமாக நாமும் வெற்றி சிறந்து இந்த பூமியில் கடைசி வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் இப்படிதான் இருப்பார்கள், இப்படித்தான் இருப்பார்கள் என்று நாம் சாட்சியோடு கூட, ஜீவனுள்ள சாட்சியோடு கூட, அந்த வைரக்கல் எப்படி அந்த சூரியனுடைய வெளிச்சத்தில் பிரகாசமாய் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துகிறதோ, நீதியும் சூரியனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஒளி நம் மேல் வீசுகிறபடினாலே நாம் நிச்சயமாக வைர கற்களை பார்க்கிலும் இன்னும் அதிகமாக மின்ன வேண்டும், இன்னும் அதிகமாக ஜொலிக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வெற்றி சிறந்தவர்களாக கல்வாரி சிலுவையில் இயேசுவானவர் எப்படி வெற்றி சிறந்தாரோ அதே போல் நாமும் அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வெற்றி சிறக்க வேண்டும் என்று உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நாமும் அந்த விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து அவருடைய நாமத்திற்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும். எல்லா துதி கன மகிமையை நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுக்கு செலுத்தி பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஒத்தாசையோடு கூட ஜெபித்து வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல்.